பெரியவரே, நேத்து அரண்மனை பக்கம் குறி சொல்ல வந்தது யாரு? அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. சங்கிலே, உன தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனை ஏன்டா வர்ற? சார் 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 எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில என்ன பார்த்த? எதுக்காக பயந்து வரன? சார் அந்த அரண்மனையில யாரும் இருக்காதீங்க சார், உடனே காலி பண்ணுங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். சுத்தமா சத்தியமா சொல்றேன், அது என் கண்ணால பார்த்தேன் சார். நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது. இந்த வீட்டை கன்னி பொண்ணுக்கு கல்யாண கைக்கூடி பறக்குது ஜக்கா. அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அது யாருன்னு ஒரு நாள் அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்து இருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார், ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தனிஞ்சா மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார் இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகால வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். இல்ல இது சார் யோசிக்காதீங்க சார், அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ. ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். வாங்கிங்க சார். இந்த உலகத்துல நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு, நம்புங்க சார். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சமயக்காரன் சொல்லாம கொள்ளாம போயிட்டு தான் சொன்னாங்க. டிரைவர் கூட எங்கேயோ குடிச்சிட்டு படுத்திருக்கான்னு தான் நினைச்சோம். வேலைக்காரன் நேற்று நைட்டு கூட பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு இன்ஸ்பெக்டர். வீட்டில் இருக்கவங்களா வர சொல்லுங்க, தனித்தனியாக விசாரிக்கணும். எங்களை சந்தேகப்படுறீங்களா? இதோ வக்கீலே வந்துட்டாரு, அவரே கேளுங்க. இது போலீஸ் ப்ரொசீஜர்ப்பா, நம்ம கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும்.